பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என கோவை மாவட்ட மகிழா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். மகிழா நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டையே கடந்த 2019ஆம் ஆண்டு உலுக்கிய மிகப்பெரிய வழக்காக இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இருந்து வருகிறது. அரசியல் கட்சி தொடர்பான விவாதங்களை உட்பட்டு இந்த வழக்கானது கடந்த ஒரு 4 ஆண்டாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். இதுல 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது திருநாவுக்கரசு, சபரீசன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், ஹெரன்பால், பாபு, அருணானந்தம், அருண்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இந்த விசாரணையில் உட்படுத்தப்பட்டதும் நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து இந்த வழக்குடைய இறுதிக்கட்ட விசாரணைகள் கடந்த 1 மாதமாக மிக தீவிரமாக நடைபெற்றது. இந்நிலையில இந்த வழக்குடைய தீர்ப்பு வருகின்ற மே 13ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மகிழா நீதிமன்றத்தின் நீதிபதி இந்த உத்தரவு இன்று பிறப்பித்திருக்கிறார். வருகின்ற 13ஆம் தேதி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 பேருக்கு எந்த மாதிரி தீர்ப்பு கிடைக்கப்பெறும் என்பது நமக்கு தெரிய வரும். இந்த வழக்கில் மட்டும் 40 வகையான 40 சாட்சிகள் சேர்க்கப்பட்டிருக்கு. 200 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம மின்னணு பொருட்களும் மேற்கொள்ளப்பட்டு விசாரணையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வழக்கு விசாரணை இன்று கடந்த மாதம் முடிவடைந்த நிலையில தற்போது இந்த தீர்ப்புக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது மற்றும் அது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையும் அதிர்வலைகளையும் கிளப்பியது. பெண்கள் தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு இந்த வழக்கு விசாரணை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றது நம்ம பார்த்திருக்கோம். இந்த சூழல்ல இந்த வழக்குக்கான தீர்ப்பு வந்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது அந்த சம்பவம் நடத்தப்பட்ட போது அமைப்பு ரீதியாக, அரசியல் கட்சி ரீதியாக பல்வேறு போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தற்போது நிறைவடைந்து அதுக்கான தீர்ப்புக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.